ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டக்குன்னு ஒரு பாம்பேல போய் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மட்டும் வச்சிருந்தீங்க எதுவும் பண்ண ஒண்ணுமே முடியாது. பண்ண முடியாது. உண்மைதான். அங்க உங்களை பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க. ம். அங்க உங்கள 2 பேர் ஏன்னா உங்கள பார்த்தாலும் தெரியும். வடக்குன்னு சொல்ற மாரி நம்ம பார்த்தா தமிழன் மதராசின்னு சொல்ற மாரி ஒரு ம். பட்டம் வச்சுருவாங்க. ஆமா, அப்ப ஆமா. என்ன ஆகும்னா, நீங்க அங்க ஏமாத்தப்படுவீங்க. இதே கண்டிப்பா. நீங்க மொழி தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்கள ஏமாத்த முடியாது. ம். கேட்கும்போதே நீங்க ஹிந்தியில பேசிடலாம். அப்ப என்ன பண்ணுவான், அவன் உங்கள ஏமாத்த முயற்சி பண்ண மாட்டான். அப்ப அங்க என்ன தேவைப்படுது? மொழி. மொழி. அந்த மொழி மாரி ரொம்ப முக்கியம் தான் குருஜி. முக்கியம். நீங்க அதனால சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்ன்னு தமிழ மட்டும் தான் கத்துக்கணும். தமிழ் முக்கியம். நம்ம தமிழனா பொறந்திருக்கோம். இந்தியால, தமிழ்நாட்டுல பொறந்திருக்கோம். தமிழ் முக்கியம் தான். ஆனாலும், நீங்க சொல்ற மாதிரி நெறைய மொழிகள் இல்லனாலும், ஒரு 4, 5 மொழிகளாவது தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா இந்த இந்தியால வாழ்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. இந்த 3 3வது இருந்தாலே போதும். தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆமா, ஹிந்தி ஆமா. தெரிஞ்சாலே நீங்க வேர்ல்டு எங்க சாரி இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் போயிட்டு வந்துரலாம். பயணம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ம். எதுக்கு ம். மொழி என்ன குருஜி மொழி கத்துக்க சொல்றாருன்னா, நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு முக்கியமானது ஒரு மொழி. ம். ஒரு ஹிந்திக்காரன் பேசும்போது நீங்க ஹிந்தியில பேசலாம். ஒரு தெலுங்கு நபர பார்த்து பேசும்போது நீங்க தெலுங்குல பேசலாம். ஒரு மலையாளி நபர பார்க்கும்போது மலையாளத்தில பேசலாம். அப்ப நீங்க அங்க ஏமாற்றப்பட மாட்டீங்க. ம்ஹ்ம்.